சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். லாஸ்ட் மந்த்தே வந்து பேங்க் நிஃப்டி என்ன இருக்குது, ஆக்சுவலாக நமக்கு ஓவரால் ஹையர் ஹையில் தான் இருக்குது. ஸோ அந்த ட்ரெண்ட் இன்னும் அப்படியே தான் கண்டினியூ ஆகுது. ஆக்சுவலாக அந்த ஹையெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? லோவெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஹையை பிரேக் பண்ணல, மார்க்கெட் இன்னுமே இந்த ட்ரெண்ட் லைனில் தான் இருக்குது நமக்கு. ஆக்சுவலாக இன்னும் மார்க்கெட் என்ன ஆகலாம், உங்களுக்கு டவுன் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கும் இந்த ஹையை பிரேக் பண்ணாத வரைக்கும். ஹையோட பாயிண்ட் என்ன, உங்களுக்கு லெவல் என்ன நோட் பண்ணிக்கங்க. 60,450 60,450 பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கலாம். அந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், மந்தில் அப் அண்ட் டவுன் இருக்கும், ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். இது மந்த்லி கேண்டில். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து வீக்லி கேண்டில் மந்த்லேருந்து வீக்லி சேஞ்ச் பண்ணலாம். வீக்லி கேண்டில் பார்க்கலாம். ஸோ இந்த ஹையர் ஹைலாம் உங்களுக்கு ப்ரஷ் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஹையர் ஹைலாம் கனெக்ட் ஆகுதா, இந்த ஹையெல்லாம். ஸோ இந்த ஹையெல்லாம் கனெக்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகிருக்கு பாருங்கள், டவுன் ஆகிருக்கா. ஸோ மறுபடியும் இங்கே டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் வரலாம் மேபி. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணுங்கள், போயிட்டு இந்த ஹையை மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து என்ன சார்ட்டு, வீக்லி சார்ட்டு. ஓகேங்களா? வீக்லி சார்ட்டில் ஹையை கனெக்ட் பண்ணிட்டு ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிங்க. இந்த லோவெலாம் கனெக்ட் பண்ணிக்கோங்க, இந்த ஹையெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆக்சுவலாக இது பிரேக் அவுட் பார்த்துருந்தோம் ஆல்ரெடி. இது ஓவரால் வியூ வச்சுங்க. இருந்தாலும் இதுக்குள்ளே மார்க்கெட் இருக்குது. இல்லை அப்படின்னாலும் இந்த ரெக்டாங்கிள் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க, இந்த லோ. ஓகேவா? ஸோ மார்க்கெட் வந்து இந்த பிரேக் அவுட் நமக்கு இந்த பிரேக் அவுட் ஆகி இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணுங்கள், மறுபடியும் இந்த லோ, இந்த ஹை. இந்த லோ, இந்த ஹை. ஓகேங்களா? இதை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, மார்க் பண்ணிட்டு லோயர் டைம் ஃப்ரேம் மூவ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த லோ, அதாவது ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பார்த்தோம்ல. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனு இங்கே இந்த லோ, இதோட பிரேக் அவுட்டுக்கான டார்கெட்டு இதை மென்ஷன் பண்ணி இங்கே வச்சிங்கன்னா இதுக்கான டார்கெட்டு. மறுபடியும் இன்க்ரீஸ் ஆன மார்க்கெட் இங்கே வந்துருச்சு. ஓகேவா? இந்த லோக்கே வந்துருச்சு. இந்த லோ, இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் இப்போ ரீச் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதோட பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டார்கெட் 59,750, 59,760. ஓகேங்களா? இதுக்கு மேலே போனால் தான் பை ட்ரெண்ட். 59,760.
ஸோ இதுக்கு மேலே போனால் தான் பை ட்ரெண்டு, இல்லைன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கும். இதுக்கு மேலே போகிறப்போ பை பண்ணிங்க, பிலோ வந்துச்சுன்னா செல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை எரேஸ் பண்ணுறேன். இது வீக்லி டைம் ஃப்ரேமுக்கான சார்ட்டு. உங்களுக்கு ப்ரஷ்லேருந்து நம்ம ட்ரெண்டுன்னு மாற்றிக்கலாம். ஸோ லோ டைம் ஃப்ரேம் பார்த்தோம், டே சார்ட்டில் பார்த்துடலாம். ஸோ ஓவரால் டே சார்ட் தெரியுதா உங்களுக்கு? சப்போர்ட் என்ன நமக்கு மேஜர் சப்போர்ட். ஸோ இந்த சப்போர்ட்டில் என்ன நடக்கும் நமக்கு சொல்லுங்கள். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த சப்போர்ட்டில் மார்க்கெட் ஒரு இடத்துல பிரேக் ஆகலை அப்படின்னா, இந்த லோவெல்லாம் பிரேக் ஆகலை அப்படின்னா என்ன ஆகும்? ரிலையன்ஸில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பண்ணி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குது, ஆக்சுவலாக ஹை போயிட்டு மார்க்கெட் என்ன ஆகுது, ஃபால் ஆகுது, டவுன் ஆகுது, மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிட்டு டவுன் ஆகுது, மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிட்டு டவுன் ஆகுது. டவுன் ஆகிறப்போ இந்த சப்போர்ட் 59,800 பிரேக் பண்ண மாட்டுது. 58,800 மார்க்கெட் என்ன ஆகலை, பிரேக் ஆகலை. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும், இங்கே என்ன நடக்குது, அக்யூமுலேஷன் நடக்குதா? இந்த லோ வரப்பெல்லாம் பை பண்ணிட்டாங்களா? அப்போ நமக்கு பையிங் ஜோன் எது, ஸ்ட்ராங் பையிங் ஜோன் எது, 58,800. ஸோ எப்பெல்லாம் 58,800 வருதோ அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், பை பண்ணிக்கலாம் இந்த ஜோன். இது டைம் ஃப்ரேம் பாருங்கள். நீங்கள் அந்த சார்ட் ஓப்பன் பண்ணுங்கள், போயிட்டு பேங்க் நிஃப்டி டைப் பண்ணிட்டு என்எஸ்சியில் டே சார்ட் இங்கே இருக்குல்ல, டைம் ஃப்ரேம் இருக்கா, இதில் போயிட்டு டே சார்ட் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டு நவம்பர்லேருந்து, ஆக்சுவலாக நவம்பர், டிசம்பர், ஜனவரி, ஓகேவா, அந்த லோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 58,700 வரைக்கும் ஸ்டாப் லாஸ் இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் 58,700, 58,800, 150 பாயிண்ட் ஸ்டாப் லாஸில் இருக்குது ஆக்சுவலாக. ஓகேவா? 150 பாயிண்ட்ஸ். ஸோ ஆனால் நீங்கள் மேஜராக வந்து சம்டைம் வந்து மார்க்கெட் டவுன் ஆகிட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இங்கே என்ன நடக்கலைன்னா, இப்போ ப்ரீவியஸாக வந்த மார்க்கெட்டு ப்ரீவியஸ் லோவை டச் பண்ணல ஆக்சுவலாக. ஸோ இங்கேருந்து இன்க்ரீஸ் ஆன மார்க்கெட்டு இந்த லோவை டச் ஆகலை, டச் ஆகாமே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணலான்னா கொஞ்சம் பவுன்ஸ் பேக் இருக்கும். அப்போ லோ ஹை, ஹையர் லோ, ரீடெஸ்ட்மெண்ட்டு, நியர் வந்து மார்க்கெட் வந்து எவ்வளோ பாயிண்டில் வந்திருக்குன்னா 58,900 நியர் மார்க்கெட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே வால்யூம் டெலிட் பண்ணிவிடுங்க, ரீடெஸ்ட்மெண்ட் எடுத்துங்க, இல்லைனா ஸ்கொயர் ரூட் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த ஹை, இந்த லோ, ஓகேவா? ஃபுல் ஸ்க்ரீன் மூவ் பண்ணிக்கங்க. மூவ் பண்ணிட்டு இதை ஸ்டாப் லாஸாக வச்சுங்க. இந்த லெவலில் வந்து இந்த ஜோன் வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுங்க. 59,800 நியர் ஸ்டாப் லாஸாக வச்சுங்க. மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகுதுன்னா 0.8. ஓகேவா? ஸோ 59,834, 59,000 நம்ம மார்க் பண்ணி பார்த்துடலாம். அது ஒரு நிமிஷம் தான் ஆகும், நான் காமிச்சிட்றேன் இந்த 2 பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட்டிங்கை சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா பை ட்ரெண்டில் போகும். மறுபடியும் அப் டு உங்களுக்கு 59,834 வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை மார்க்கெட் இந்த லெவலை வந்து சஸ்டெயின் பண்ணல, இந்த 2 லெவலும் மேக்ஸிமம் போகுதுன்னா 60,000 உங்களுக்கு.
ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, அந்த லெவல் போயிட்டு தான் வந்திருக்கு. இந்த லெவலில் இன்க்ரீஸ் ஆகலை, சஸ்டைன் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். இதை உடச்சா மட்டும்தான் பை ட்ரெண்டு, ஓகேவா? இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னா ஒன்று பை ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, இல்லை சைட்வேஸ் மார்க்கெட், ஓகேவா? இந்த லெவல் தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதர்வைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் என்ன பண்ணுங்கள், கேளுங்க. நான் வந்து ஆக்சுவலாக எல்லாேருக்கும் பொங்கல் விஷ் பண்ணேன், சப்ஸ்கிரைபர் எல்லாேருக்கும் பொங்கல் விஷ் பண்ணிக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா இது பண்ணுங்கள். வீடியோ மேக் பண்ணேன், அது ஆக்சுவலாக 3 minutes வீடியோ. நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணோம், 30 நிமிஷம் வீடியோ, லாங் வீடியோவே நம்மளால் என்ன பண்ண முடியல, ஆக்சுவலாக மேக் பண்ண முடியல. இந்த வீடியோலாம் பெண்டிங்கில் இருக்குது ஆக்சுவலாக, இந்த ஒர்க்கெல்லாம். இந்த லாஸ்ட் வீடியோ ஒர்க்குன்னு போட்டிருப்போன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக, ஓகேங்களா? இந்த பாருங்கள், இதில் வந்து 13 நிமிஷம் இருக்கும், இது 7 நிமிஷம் இருக்கும். இந்த வீடியோ ஒரு 4 நிமிஷம் பிராண்டு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோ இருக்குல்ல, 8 நிமிஷம். லாஸ்ட் வீடியோ வந்து ஒர்க்கு ஆக்சுவலாக இந்த வீடியோவோட நிற்கிது. ஆக்சுவலாக நம்ம இன்னும் ஃபோக்கஸ், ஏன்னா இதுக்கு மேலே வந்து என்னால் லாங் வீடியோ வந்து 12 நிமிஷம் வருது ஆக்சுவலாக. இது ஒரு 5 நிமிஷம் வீடியோ. இன்றைக்கி வீடியோ 5 நிமிஷம் வீடியோவே என்னால் வந்து போஸ்ட் பண்ண முடியல, 3 நிமிஷம் வீடியோவே ரெடி ஆக மாட்டேது ஆக்சுவலாக. ஸோ நான் அது என்ன விஷயம்னு பார்க்குறேன். ஏன்னா நமக்கு இன்னுமே வந்து ஒரு 4 days இருக்கும் ஆக்சுவலாக. இது எல்லாமே பாருங்கள் 3 நிமிஷம் தான் இருக்கும், 3 நிமிஷம் இருக்கும், 3 நிமிஷம் 35. இந்த டாடா மோட்டார்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோ எல்லாமே 3 நிமிஷம் தான் பண்ணியிருப்போம் நமக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதுவுமே வந்து பார்ட் 1ன்னு இருக்கும், அதை அப்படியே தமிழ்லையும் யூஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. 2-3 வீடியோவில் பார்ட் 1ன்னே இருக்கும், ஆனால் தமிழில் வந்து பகுதி 2ன்னு வந்துடும். இந்த வீடியோவுமே நமக்கு இன்னும் ஒரு 4 days தான் இருக்குது ஆக்சுவலாக. 4 days ஷெடியூல் இருக்குது ஆக்சுவலாக, அவ்வளோதான். பொங்கலுக்கான ரெடி பண்ண வீடியோ எனக்கு இன்னும் ஆக்சுவலாக வந்து என்ன ஆகலைன்னா, கரெக்டாக 3 நிமிஷம் வீடியோ தான் இருக்குது, அதுவே நான் டவுன்லோட் ஆக மாட்டேது ஆக்சுவலாக. ஸோ அதை நான் அப்லோட் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாேருக்கும் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு தனியாக நம்ம ஒரு வீடியோ பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ எல்லாேருக்கும் ட்ரேடிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பொங்கலுக்கு ஹாலிடேஸ் தான் இல்லை, ட்ரேடிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாேருக்கும் அட்வான்ஸ் தமிழ் புத்தாண்டில் பொங்கல் நல்வாழ்த்துக்கள், ஓகேங்களா? தேங்க்யூ.